என்னங்க விசில் கேஸ்லாம் பயங்கரமா இருக்கு. விசில் சத்தம் கேக்குதா? விசில் அடிச்சா குஞ்சுகளா குஞ்சுகளா, வெம்பி பழுத்த பிஞ்சுகளா பிஞ்சுகளா. நாங்கெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல புரட்டி போட்டுட்டோம்ல. சரி, புரட்டி போட்டுட்டீங்க ரைட்டு. நீங்க சொல்ல வர்றது என்ன விஷயத்த சொல்ல வரீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு சிஎம் ஆனாரு எப்போ? தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சிடுச்சுங்க சிஎம் ஆயிட்டார். உங்களுக்கு டவுட்டா இருக்குங்களா? உங்களுக்கு டவுட்டா இருந்தா இத பாருங்க. இந்திய குடிமகளாகிய அபிநய சரஸ்வதி என்னும் திரு ஜோசப் விஜய் அவர்களை மனதார என்னுடைய முதலமைச்சராக இன்று நான் தேர்வு செய்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். 2006 ஆமா, இதை நான் நேற்று பார்த்துருக்கேனே. நேற்று பார்த்துருக்கீங்களே? சொல்லுங்க பாப்போம். அது என்னது? வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டர் போட்டாங்க பாத்தீங்களா? ஆமா, இது வந்து 7000 வாக்கு வித்தியாசத்துல தளபதி ஜெயிச்சிருக்காரு, நன்றி தெரிவிச்சாங்க. இதை நான் நேத்து நியூஸ்ல பார்த்தேன். சின்ன ரசிகர்கள் பண்ணது. எந்த ரசிகர்? தலைமை சொல்லாம எந்த ரசிகர் பண்ணுவோம்? அப்படி உங்க தலைவர் சொன்னாரு. எங்க தலைவர் சொன்னாரு. ரசிகன் அடிச்ச ரசிகன் அல்ல, தொண்டன். அவர் உண்மையிலுமே வெறித்தனமான தொண்டன். சிஎம் ஆயிட்டாரு. டிவிகே 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 ஒரு மனிதர்கள் சரி விடு, அது நாங்க சிஎம் என்னையும் பேச விடுங்க. எங்க நாங்க அமைச்சரை பத்தி போட்டுட்டோம். அமைச்சரை போட்டீங்களா? அமைச்சரை போட்டு 3 நாள் தான் ஆகுது. சும்மா வந்து காமெடி பண்ணிட்டு 7000 ஓட்டு வித்தியாசத்துல எங்க தலைவர் ஜெயிச்சிருக்கிறாரு. சும்மா இல்ல. பாத்தீங்களா? போஸ்டர் பாத்தீங்களா? எலெக்ஷன் எப்ப நடந்துச்சு? போஸ்டர் பாத்தீங்களா? நான் போஸ்டர் எலெக்ஷன் 23 நடந்தது. 23 1 2 3 நாள் தாங்க இன்னியோட ஆகுது. நாங்க தான் மறுநாளே ஓட்டு. நாங்க தான் மறுநாள் இருக்கு எலெக்ஷன் வந்து இது அறிவிக்கிறதுக்கு. யார் முதலமைச்சர்? நாங்க 23 எலெக்ஷனு. மறுநாள் நாங்க எண்ணிட்டோம். எங்க தலைமை சொல்லிட்டோம். எங்க போஸ்டர் அடிச்சாச்சு. தமிழ்நாடே திரும்பி திரும்பி பாக்குது. சிஎம் நாங்க ஆயிட்டோம். அதோட மட்டும் இல்ல, அமைச்சரெல்லாம் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் வேக்கண்ட் இல்ல, வெளியில போங்க. வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. எனக்கு வேக்கண்ட் இல்லையா? எலெக்ஷன் முடிஞ்சு 3 நாள் ஆகுது. அது உங்களுக்கு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. அப்ப நாங்க கோட்டையில உக்காந்துட்டோம்ல. சத்தியமா ஒரு சிஎம் ஆயிட்டாரு. எங்க பாட்டி மீது ஆணியா சொல்றேன், சிஎம் ஆயிட்டாரு. முடியல, தண்ணி முடியலதான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். முடியலதான். தலையை சுத்தலாம். ஓகே, இப்ப யார மந்திரி அறிவிச்சிருக்கீங்க அது சொல்லுங்க. ஏன்னா மந்திரி போச்சு, நான் ஏத்துக்கிறேன். இதை பார்த்துட்டேன், நீங்க குடுத்துட்டீங்க. ஆமா, உண்மை. அது வேற தெரிவிச்சுட்டாங்க. நன்றி தெரிவிச்சிட்டாங்கல்ல. ஆமா, டிவி சேனல்ல வந்திருக்கீங்க, உண்மைதான். சரி, ஓகே, நாங்க போய் சொல்ல மாட்டோம். ஆமா, இங்க பாருங்க, எங்க 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 தலைவருக்கு என்ன போஸ்டிங் பாத்தீங்களா? குழந்தைகள் மற்றும் மகளிர். ஆமாங்க, உள்துறை அமைச்சர் அவரு. மகளிர் நலன்னு, குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை. ஆமா, எங்களுக்கு அவ்வளவு மனசாட்சி இல்ல. எதுக்கு கோச்சிக்க மாட்டீங்களா? எங்க இருக்கு? இல்ல, அவர் தான் டைவர்ஸ்ல நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு மகளிர் துறைன்னு கொடுத்துருக்கீங்க. டைவர்ஸ் ஆயிருந்தா எங்க தலைவருக்கு எத்தனை அக்கா இருக்கு, எத்தனை தங்கச்சி இருக்கு, எத்தனை இருக்கு? சும்மாவா? இருந்துட்டு போறாங்க. மகளிர் கொடுத்தா என்ன? எங்க தலைவர் தாய் மாமன் சீர் கொடுப்பாருங்க. தாய் மாமா சீர் கொண்டு வராண்டி. இதுக்கு முன்னாடி யாருக்காவது கொடுத்துருக்காரா? ஏது தாய் மாமன் சீர்? இப்பதானே எங்க தலைவர் வந்திருக்கிறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அப்ப இருந்து யாராவது கொடுத்து பாத்துருக்கீங்களா? நாங்க எப்பெல்லாம் செய்யணும் தோணுமோ நாங்க அப்பதான் செய்வோம். சரி, இந்த மகளிர் தொகை கொடுக்குறேன்னு சொன்னார்ல. ஆமா, அவரோட காசுல இருந்து கொடுக்குறேன்னு இருக்காரு. ஆமா, நான் எனக்கு ஒரே சின்ன டவுட். சொல்லுங்க. அவர் 80 கோடி சம்திங் தான் சம்பாதிச்சிருக்கேன்றாரு. இருக்கட்டும், மகளிர் கொடுனா 800 கோடி அவன் யார் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பாரு? இதுக்கு முன்னாடி நீங்களே யார் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தீங்க?
ஆயிட்டேனா இது வரைக்கும் யாருமே எல்லாம் பாருங்க, நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், நான் 10,000 ரூபாய் தரேன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. விஜய் கூட 2500 ரூபா நான் கொடுக்குறேன் உங்களுக்கு உதவி தொகை அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்ட்டாரு அவரு. அது சொல்லுங்க. சொந்த செலவுல குடுக்கலீங்க. சிஎம் வந்து எங்க தலைவர்கிட்டயும் இருக்குங்க, எங்க தலைவர்கிட்டயும் ஏகப்பட்டது இருக்கு. எங்களை பேச விட மாட்டீங்க. ஏங்க நாங்க சிஎம்ங்க, எங்க தலைவர் சிஎம், ஆட்சி எங்களுது. அப்ப ஆட்சி எங்களுதுங்க, உங்க கண்ட்ரோல்ல தான் வந்து. சட்டத்துறையில யார் இருக்கான்னு தெரியுமா? யாரு பாரு, சட்டத்துறையில யார் இருக்காங்க பாருங்க, இதோ இந்தாண்ட பாருங்க. பேர கேட்கும் போதே குத்துதா? யார் அவரு? ஐயோ ஐயோவா? எங்க எங்க மினிஸ்டர் பேரை சொல்லுங்க. சட்டத்துறையில யார்? லெப்ட் பாண்டிங்க அவரு. சொல்றேன், லெப்ட் பாண்டி சட்டத்துறையில. அவரா? நாங்க எல்லாமே பிளானோட செய்வோம், சும்மா இல்ல. எங்க ஐயா புஷி ஆனந்த் இருக்கிறாருல்ல, எங்க அண்ணன் ஆதவ அர்ஜுனா இருக்கிறாருல்ல, நாங்கெல்லாம் உக்காந்து குழுவா முடிவு பண்ணி தான் அவங்களும் பொறுப்பு கொடுத்துருக்கோம். சிறுபான்மை யாருக்கு போட்டிருக்காங்க? சிறுபான்மையில அடி அந்யோன்யமா நாங்களாம் இருப்போம். சாதி மதம் வேறுபாடு எதுவுமே இல்லை. இங்க இருக்கு பாருங்க சிறுபான்மை. இந்த இருங்க, சிறுபான்மை பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையர். இந்த பாரு, நிர்மல் குமாருங்களா? நீ அவருக்கு என்ன? அவர் RSS சொல்லி சொன்னாங்க. RSS RSSனா அவங்க அப்பா பேரு R இன்சியல், அம்மா பேரு S இன்சியல், அடுத்து அவர் மனைவி பேரு ஒரு இன்சியல் போட்டு நிர்மல் குமாரா? RSS அதுவா? அந்த RSS இல்ல, RSS. அதை நீங்க சொல்ல வரீங்களா? அவர் தாவேக்கால உள்ள புந்த பின்னாடி எங்களுக்கு அந்த RSS எல்லாம் எங்களுக்கு கண்ணை மறைச்சிடுச்சு. கண்ணம் மறைச்சிடுச்சு. நீங்க அவர் அதுல இருந்ததால உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். அது எங்க திருப்பரங்குன்றத்தில் சிறுபான்மையர் கொடுத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் கரெக்டா வச்சுக்கோருல்ல முடியும். அவருக்கு திறமை இருக்குல்ல. எங்க இருந்து வந்தாரு? RSS வந்தாரு. அந்த திறமை அவருக்கு இருக்குல்ல. வச்சு பாருங்க. நாங்க அப்பனா அமைச்சர் பதவி போட்டது நாங்க என்ன தற்குறிகளா? நாங்க சொல்லலைங்க. அப்ப நாங்க சொன்னிக்கிறோமா? அடுத்தது யாருன்னு கேட்டு பாரு. அடுத்ததான் கொடுத்துருக்கீங்களா? நம்ம கொடுத்துருக்கிறோம்ல. போக்குவரத்து துறையில இருந்த அப்பப்ப கூட்டிட்டு போயிட்டு வந்தாரு புஷி ஆனந்த். கூட்டிட்டு போயிட்டு வந்தாரா? தமிழ் தத்துக்குத்தா பேசாதீங்க. எங்க தலைவர் நீங்களாம் தப்பா பேசுறீங்க தமிழ. எங்க ஐயா புஷி ஆனந்த் தவறே இல்லாம பேசுவார் தெரியுமா? என்னது? அவர் போக்குவரத்து துறையில போட்டிருக்கீங்க. ஆமா, போயிட்டு வர்றதுக்கு தாங்க அவரு. இது மகளிர் இலவச கட்டணம் ஆண்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்களே. ஆமா ஆமா, வந்துருச்சு உங்களுக்கு ஞாபகம். அழிச்சுக்கிட்டு போயிட்டு வந்து 37 இப்படிலாம் அதாவது அந்த வாக்கியங்கள்லாம் வரணும். நாங்கள் அமைச்சர் பதவி கொடுக்குறோம்னா ஆளை பார்த்து தான் கொடுப்போம். இவங்களாம் இதுக்கு சரியா தேவைப்பட்டாங்கன்னு சரியாதான் கொடுத்துருக்கீங்க. இந்த ஆதவ அர்ஜுனா அண்ணனை மட்டும்தான் செய்தி விளம்பரம் கொடுத்துருக்கீங்க. எங்க துறையை வச்சு செய்ய போறீங்க. இப்போ உங்க துறையை வச்சு தான் செய்யறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டாதீங்க. மைக்குக்கு மேலே நின்னாருன்னா 5 கலாட்டி மேலே நிற்பாரு எங்க அண்ணா. அப்படி இப்படி சிறுத்தை மாதிரி, சிங்கம் மாதிரி, புலி மாதிரி இப்படி நிற்பாரு. கடைசியில் என்ன வந்து தெரியுமா? பொய்யா இருந்தாலும் உண்மை மாதிரி பேசுவார். ஒரே தைரியம் கொண்டவர் எங்க அண்ணன் ஆதவ அர்ஜுனா மட்டும்தான். அது சத்தியமா எங்களுக்கு தெரியும். அப்படியா? ஆமா ஆமா, என்னங்க சத்தியமா தெரியும். தெரியும். சரி, ஓகே. அப்ப எங்களை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பேசுவாரு, பர்ஃபெக்டா பேசுவாரு. யார்கிட்ட எப்படி பேசணுமோ அது மாற்றம் இல்லாமலே பேசுவாரு. நான் அதை கேட்கல. இதுல சுற்றுலாத்துறையும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. ஆமா, இது உங்க தலைவர் எங்க லொகேஷன் இருக்கு அப்படின்னு எங்க தலைவருக்கு சொல்றது யாரு? 100% இன்னொரு டவுட். இது இந்த துறையெல்லாம் உங்க தலைவர் தான் அறிவிச்சாரு. நீங்க செத்து போன ஐயா மீதானே சொல்றீங்க? நீங்க செத்து போன தாத்தா மீதானே சொல்றீங்க? அவரு தான் சொன்னாரு. பாருங்க, நியூஸ்ல வந்திருக்கா இல்லையா? பால்வரைத்துறை, தகவல் தொடர்பு துறை, சுகாதாரத்துறை, எல்லா துறையும் வச்சிருக்கிறோம். எல்லா துறையிலும் வச்சுட்டீங்க. வச்சுட்டோம், கைய வச்சுட்டோம். நல்ல விஷயம் தான். சிவகங்கைக்கு பால்வள பள்ளிக்கல்வித்துறை பெரிய துறை, பள்ளிக்கல்வித்துறை இருக்கட்டும். ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. அது யாரை கொடுத்துருக்கீங்க? யாரை கொடுத்துருக்குன்னு படிக்க தெரியாது. நாச்சியார், குழந்தை ராணி நாச்சியார், சிவகங்கை. ஏன் அவங்க
பள்ளி கல்வித்துறைக்கு செட் ஆக மாட்டாங்களா? தெரியலங்க. உங்களுக்கு தெரிய தேவையில்லைங்க, எங்களுக்கு தெரிஞ்சா போதும். தெரிஞ்சிருச்சு. எங்க தலைவருக்கு தெரிஞ்சா போதும். அனுபவம் நிறைய இருக்கு. அனுபவம் அதிகமா இருக்கு. நாங்க தமிழ்நாட்டு மாற்றத்தை தனியா கொண்டுட்டு வந்து நிறுத்தி அடுத்த எலெக்ஷன்ல நாங்க விசில் அடிக்காமலே அடுத்தது நாங்க தான் சிஎம் ஆக போறோம். முடியுமா? எலெக்ஷன்ல நிக்காமலே சிஎம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீங்க நிக்க மாட்டீங்க. நாங்க செஞ்சிருவோம். அதே செய்வீங்க கண்டிப்பா. வீட்டுல இருந்துகிட்டே சிஎம் ஆயிடுவீங்க. நாங்கெல்லாம் படுத்துக்கிட்டு பனையூர்ல படுத்துக்கிட்டு ஃபோன் மூலியமாவே நாங்கெல்லாம் டென்ட் அடிச்சிருவோம். நல்ல விஷயம் தான். எங்களுக்கு சிறு சிறு குழந்தைகள் இருக்கிற வரையும், மகளிர் இருக்கிற வரையும் எங்களை அடிச்சிக்கவே முடியாது. ஆமா, நானும் ஓட்டு எலெக்ஷன் லைன்ல போய் நின்னா ஆளாளுக்கு இதை பத்தி தாங்க பேசிட்டு இருக்காங்க. டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, டிவிகேக்கு ஓட்டு போட்டு உள்ள அதிகாரிங்களாம் சொன்னாங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு அப்போ பார்த்தீங்களா, நாங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் வேலை செய்கிறோம் பாருங்க, சும்மா கிடையாது. ஆமா ஆமா ஆமா. எங்க கேள்விப்பட்டிருக்கேன். எங்க வேணாலும் இப்படிலாம் பேசக்கூடாது. அடுத்து நாங்கள் சிஎம் ஆயிட்டோம், சட்டத்துறையில் அண்ணனை போட்டிருக்கோம். அப்படியே ஏதோ சொல்ல பார்த்தீங்களா? எப்படி 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 அடுத்த சிஎம் ஆட போறேன்ற மாதிரி. அடுத்த சிஎம் அந்நியர் வரலாம், அந்நியர் வரலாம், வரலாம். ஏன் இப்ப கூட நீங்க கொடுத்தாலும் எங்க விருப்பங்க, எங்க தலைவர் விருப்பங்க. ஆமா, அவங்க பேர் இல்லைங்களே. அவங்க பேர் தேவையில்லைங்க. இத்தனை பேர் அறிவிச்சிங்க. மகளிர் ஏதாவது சேர்த்துருக்கலாம். ஒண்ணுமே சேர்க்க தேவையில்ல. எங்க அந்நியர் தான் முதல் சிஎம்ஏ. அடுத்த சிஎம் தான் எங்க அண்ணன். எங்க அந்நியார் என்ன சொல்றாங்களோ அதை தான் எங்க அண்ணன் கேட்பாரு. எங்க அண்ணன் சொல்றது தான் அவரோட தொண்டர் எல்லாம், என்னையும் முதல் கொண்டு நாங்களும் கேட்போம். சும்மா கிடையாது. ஆமா ஆமா, சரிதான், சரியான விஷயம் தான். பேசுங்க. சரி, ஓகே. தெரியாம உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டேன். இல்ல, விசில் அடிச்சது விசில் அடிக்குது கேக்குதான்ட்டு நீங்க மட்டும் நான் அடிச்சுக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. என்ன முதல்வர் அடுத்து என்ன? அடுத்து என்ன? ஆட்சி என் கையில் இருக்கு. இனிமே பாரு, தமிழ்நாட்டை மாற்றம் பாருங்களேன். அப்ப இப்ப வந்த எலெக்ஷன் அறிவிப்பு அதெல்லாம் தேவையில்ல. நாங்க தான் சிஎம் ஆகிட்டோம், அமைச்சர் போட்டுட்டோம். உங்களுக்கு எப்படி தெரியாது? அதுதான் எனக்கு சின்ன இன்னொரு கடைசி டவுட். கோச்சிக்கல, உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்களுக்கு தான், நாங்க தான் பாக்குறோம்ல. பேக்ரவுண்ட்ல யாராவது இருக்காங்க? பேக்ரவுண்டு நாங்க தான். பின்னாடி திரும்பி பாரு, பேக்ரவுண்டே நம்ம தான். உங்களுக்கு அறிவிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியாம அறிவிச்சு மாட்டீங்களே? அதெல்லாம் எங்க ஐயா புஷி இருக்கிறாரு, எங்க அண்ணன் ஆதவ் இருக்கிறாரு, ஐயா செங்கோட்டையன் அவர்லாம் இருக்கிறாரு இல்லைங்களா? சும்மா கிடையாதுங்க. நாங்கெல்லாம் பயங்கரமான பேக்ரவுண்டுங்க. எங்களை நீங்க இன்னும் வந்து தற்குறி அணில் குஞ்சுகள் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. போஸ்டிங் வந்துட்டீங்க, உங்களோட இது கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா ஆமா, சும்மா இல்ல. அடுத்தது என்ன செய்யலாம்னு ஒன்றும் புரியல. அடுத்து ஐயாட்ட கேட்கணும், கேட்டுட்டே தான். சரி, அப்ப இத அப்ப வந்து அந்த அறிவிப்பு தேவையில்ல. எந்த அறிவிப்பு? நான் இப்போ வர 9 நாள் வருது. அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லையே. மே நாள் அப்புறம் இதுக்கு மே நாள் என்னன்னு தெரியல எங்களுக்கு. மே நாள் என்னன்னு தெரியாது. எங்களுக்கு தெரியல, நாங்க தான் ஆட்சி அமைச்சிட்டோம் இல்லையா? அப்புறம் என்ன? அப்புறம் மே நாள் இதுக்கு மே 1 ஆனா கேள்விப்பட்டிருக்கேன், தொழிலாளர் தினம். மே 4 நீங்க தலை பிறந்த நாளுக்கு தளபதி வார்த்தை சொல்லுவாரு. அது வேற, அது நமக்கு அந்த கான்செப்டுக்குள்ள போக தேவையில்ல. தளபதி ஒண்ணுன்றீங்க. இல்ல, நான் சொல்ல வரல. ஏங்க நீங்க வேற பெரிய விஷயம் ஆக்கிட்டு இருக்கீங்க போலங்க. அந்த மேட்டருக்கே வரலங்க. நாங்க அந்த கை சிம்பிள்லாம் காட்டினாரு, அது அவங்கவுங்க விருப்பம் இல்லைங்க. நான் நேத்து கூட அந்த பெருசா இருந்துச்சு, அவர் கை சிம்பிள்லாம் காட்டினாரு. யாரு? ஓட்டு போட்டு தலை உங்க தலை அப்படி சொல்ல கூடாது. அவர் எங்களுக்கும் தலை தான். அப்படிங்களா? ஆமா, தமிழ்நாட்டுக்கே தலை தான். அவரு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே அவர்லாம் தலை. அவர் எவ்வளவு கூட்டத்துல டேய் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு வாய் மேல விரல வச்சா, அவர் ரசிகர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சத்தமே கூட சைலண்டா நிக்கிறவங்க தெரியுங்களா? ஆனா உங்க தலைவர் சொன்னா கேட்க மாட்டேன்றீங்களா? நாங்க எப்படி கேட்போம்? நாங்க தான் அணில் குஞ்சுகள் எல்லாருமே கேக்குறீங்க. நாங்கெல்லாம் கிரீன் மேல நின்றுட்டு தலைவா கிசு அப்படி அடிக்கப்போம். இறங்குனாலும் இறங்க மாட்டீங்க. நீங்க கொடுத்தாதான், நாங்க கொடுத்தோம்ல, நீங்க கொடுத்தாதான் நாங்க இறங்குவோம். சும்மா கிடையாது. வெயில் நிற்போம். எங்களுக்கு புருஷன் தேவையில்ல, பிள்ளைங்க தேவையில்ல, பொண்டாட்டி தேவையில்ல. நாங்கெல்லாம் பொட்டச்சே இருந்ததான் நான் உங்களை தான் தலைவரை கட்டிப்போம் அப்படிமோ. நாங்கெல்லாம் நாணிகள் இல்லை, நாணிகள் விட பயங்கரமானவர்கள், டிவிக்கு தொண்டர்கள். சரி சரி, ஓகே. டிவிக்கு தொண்டர்களா இருங்க. இன்னும் வருங்காலத்தை நீங்க தான் ஆட்சி பண்ண போறீங்க. இனிமே எங்க ஆட்சி தான். அடுத்த பிஎம்
அது இப்ப இல்ல, இந்த 5 வருஷம் முடிஞ்ச உடனே டார்கெட் போட்டீங்க? இப்ப போட்டோம். உள்ளுக்குள்ள நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரி 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 சரி. மேல்மட்டம் வரைக்கும் இங்க வந்து சிஎம் அறிவிச்சு மினிஸ்டர் போஸ்டிங் போட்டோமோ, அதே மாதிரி அடுத்து பிஎம் எங்க தலைவர், அதையும் நாங்களே அறிவிச்சிருவோம். அறிவிச்சிருவீங்க? அறிவிச்சுட்டு இந்தியாவே அப்படியே வளர்ச்சி ஆக்கும். அப்படியே முடியுமா? எந்த கட்சியாலே முடியுமா? வாய்ப்பே கிடையாது. சத்தியமா முடியாது. ஏங்க நாங்களாம் டிவிக்கு இத்தனை வருஷமா ஆட்சி செஞ்சவங்களால முடியாத விஷயத்தை நீங்க சாதிச்சிட்டீங்க. சாதனை புரிஞ்சிட்டுமா? நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒத்துக்கும். சாதிஷ்டம் தலைவரை, நம்ம சாதிஷ்டம் தலைவரை, சாதிஷ்டம். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு இல்லை. நிகழ்ச்சியில் வர்ற அத்தனையுமே ஒரு கண்டென்ட் தான். ஆனால் இப்போ நடைமுறையில் வர்றது ரசிகர்களை நாங்கள் நேரடியாக பேட்டி எடுத்து அவங்களோட முகத்தை காட்ட முடியல. அவங்க சொன்ன விஷயத்த நாங்கள் வந்து நான் அவ்வளோதான். இது வந்து யார் மனதையும் புண்படுத்தக்கூடிய விஷயம் அல்ல, சிந்திப்பதற்கு மட்டுமே, சிரிப்பதற்கு மட்டுமே. ஸோ இது வரைக்கும் அரசியல் வேடனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகுது. கண்டிப்பாக நாங்கள் அரசியல் மட்டும் இல்லை, ஆரோக்கியம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகம்லாம் நிறைய போடலான் இருக்கோம். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் திரும்பவும் சொல்கிறோம், ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் இல்லைனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நாங்கள் பேசுகிறதே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் செய்கிற ஒரு கமெண்ட் தான் எங்களோட வளர்ச்சிக்கு, நம்மளோட வளர்ச்சிக்கு ஒரு ஊக்குவிக்கும். நாங்கள் ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.